ஹாய் வணக்கம். டே 8 சட்னி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி கூட கெட்டி சட்னி அல்லது சாம்பார் இது ரெண்டுமே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கையும் மறக்காமல் போட்டுடுங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நிறைய சேர்க்க வேண்டாம், நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை அதோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். தெரிக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு மூடி வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரைச்ச நடுவில் கலந்து விடலாம். அது நல்லா சுண்டி வரும்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.